அந்த பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். எங்கள் பக்கத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பெருமைக்கு ஆட்டடித்து புள்ளகையில் எதையோ கொடுத்ததுன்னு சொல்லி. அதுபோல் மோடி இந்தியாவை உலகின் மிகப்பெரிய வல்லரசாக மாற்றுகிறேன், மூன்றாவது பொருளாதாரமாக மாற்றுகிறேன், வளர்ந்த நாடாக மாற்றுகிறேன் என்கிற பெயரால் தன்னை உலகின் பெரிய தலைவராக காட்டிக்கொள்வதற்கு மோடி கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய மக்களுடைய வரிப்பணத்தை, பொருளாதாரத்தை நாசம் செய்திருக்கிற ஏராளமான செயல்கள் உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், நான் உலகிலேயே பெரிய சிலையை அமைக்கிறேன் என்று சொல்லி சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3500 கோடி ரூபாயில் ஒரு சிலையை செஞ்சு வச்சானுங்க. அது மாதிரி இந்தியாவினுடைய போக்குவரத்தை நான் புரட்சிகரமாக மாற்றுகிறேன் என்கிற பெயரால் ஜப்பான்லேருந்து 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடனை வாங்கி நான் புல்லட் ரயிலில் விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பித்து, அது இன்னும் முடிகிற பாடாக தெரியல, என்றைக்கு முடிய போகுதுன்னு நமக்கு தெரியல. இந்த புல்லட் ரயில் என்பது குஜராத்தினுடைய அகமதாபாத்திலேருந்து மும்பைக்கு, அங்கே அதுக்கான கட்டணம் என்பது இன்னும் தீர்மானிக்கப்படலை. அது கிட்டத்தட்ட விமான கட்டணத்தை விட அதிகமாக இருக்கும் என்கிற நிலைமையில் தான் இருக்குது. அதற்காக ஏராளமான நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றன. ஏற்கனவே அந்த பாதையில் ரயில்லாம் இருக்கத்தான் செய்யுது. இப்படி ஒரு தற்பெருமைக்காக தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்வதற்கு, தான் இந்தியாவை உலகத்தின் பார்வையில் மரியாதைமிக்க நாடாக மாற்றிய தலைவர் என்கிற ஒரு நிலையை அடைய வேண்டும் என்கிற வெறி, இதுதான் இந்திய பொருளாதாரத்தை மோடி நாசம் செய்வதற்கான ஒரு அடிப்படை. அந்த வகையில் 2019 இந்தியாவில் அதிவேக ரயிலை விடுகிறேன் என்கிற பெயரால் வந்தே பாரத்னு ஒரு ரயிலை 2019 விட ஆரம்பித்தாங்க. இன்றைய தேதியில் இந்த ஒரு 5 வருஷத்தில் இதுவரையிலும் ஒரு 54 ரயில் ஓடிக்கிட்டு 54 ரயில் ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன செய்தின்னா, 16 ரயிலை வாங்கி, அதாவது 8 பெட்டிகளை கொண்ட 16 ரயிலை வாங்கி அதை அங்கே நிறுத்தி வச்சுருக்கானுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 5 பெட்டி சும்மா கிடக்குது. அதையும் சேர்த்திங்கன்னா 17 ரயில்னு வச்சுக்கலாம். ஒரு ரயில் பெட்டி, அதாவது 8 பெட்டிகளை கொண்ட ஒரு வந்தே பாரத் ரயிலினுடைய அடக்க விலை 52 கோடி. இப்போ சும்மா கிடக்கிறதுனுடைய மொத்த மதிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 850 கோடிக்கு மேலே. இப்போ 850 கோடி மேலே ஏன்டா ரயிலை சும்மா போட்டு வச்சுருக்கீங்கன்னு யோசிச்சு விளக்கம் கேட்டால் இப்போ தான் ஒரு உண்மை தெரியுது. இந்தியாவில் வந்தே பாரத் ரயிலை, அதாவது 130 கிலோமீட்டர் வேகம் கொண்ட அந்த ரயிலை ஓட்டுவதற்கு உரிய ரயில் பாதை கிடையாது. இந்தியாவில் இப்போதைக்கு ஓடுகின்ற வந்தே பாரத் ரயிலெலாம் என்ன சொன்னானுங்கன்னா, முதல்ல 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்னு சொன்னானுங்க. கடைசியாக ட்ராக்கெல்லாம் சோதித்து பார்த்தா அது 130 கிலோமீட்டர் வேகத்தில் கூட போகிறதுக்கு தகுதி இல்லை. அதனால் வெறும் 110 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இந்த வந்தே பாரத் ரயில் போயிட்டுருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இந்திய ரயில் பாதைகளுடைய தரம் குறைவாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மதுரையிலேருந்து புறப்படுகின்ற வைகை எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், அல்லது காரைக்குடியிலேருந்து வர்ற பல்லவன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், இதெல்லாம் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்லாம் 110 வேகத்தில் போகுது. அதே 110 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வந்தே பாரத் ரயிலும் போகுது. அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ தஞ்சாவூர்லேருந்து திருச்சியிலேருந்து மதுரைக்கு போகிற வந்தே பாரத் ரயில் திருச்சியில் நிற்கும், அடுத்தது மதுரையில் நிற்கும், 2 ஸ்டாப் தான். அதனால தான் அது நேரம் குறையுது. மற்றபடி பல்லவனுக்கோ வைகையை விட அதிக வேகம் கொண்ட வந்தே பாரத் ரயில் அல்ல அது. ஆனால் கட்டணம் மட்டும் இதை போல் 5 மடங்கு 6 மடங்கு கட்டணம். உதாரணத்திற்கு திருச்சியிலேருந்து, அதாவது சென்னையிலேருந்து திருச்சிக்கு ஒரு சாதாரணமாக பல்லவன்லேயோ வைகையிலேயோ போனீங்கன்னா 150 ரூபா தான் டிக்கெட் உட்காந்து போகிறதுக்கு. ஆனால் இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் 900 ரூபா. அதே எக்ஸிக்யூட்டிவ் சேர் காராக இருந்தால், எக்ஸிக்யூட்டிவ் சேராக இருந்தால் கிட்டத்தட்ட 1700 ரூபா. இதே இதுக்கு போனீங்கன்னு சொன்னால், நாகர்கோவில் போனீங்கன்னா இது 2 மடங்காக மாறும். கிட்டத்தட்ட விமான கட்டணத்துக்கு நிகராக இது வைத்திருக்கிறார்கள். எவ்வளோ நேரத்தில் போடணும்னா 4 மணி நேரத்தில் போகிறான். உங்களுக்கெல்லாம் பலருக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. இந்த சென்னையில் சாயங்காலம் 5 மணிக்கு கொல்லம் எக்ஸ்பிரஸ்னு ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பிரஸ் சாதாரண எக்ஸ்பிரஸ் தான். அதில் ஏறி உட்காந்திங்கன்னா 4.25 மணி நேரத்தில் திருச்சிக்கு வந்துடலாம். ஆனால் வந்தே பாரத்தில் எவ்வளோ நேரத்தில் போகுது? 4 மணி நேரத்தில் போகுது. இது 3/4 மணி நேரம் குறைச்சலாக போகிறதுக்கு எவ்வளோ டிக்கெட்டு? 5 மடங்கு டிக்கெட் அதிகம். சரி, இந்த வந்தே பாரத் ரயிலை விடுறானுங்களே, இவ்வளோ விலை கட்டணம் அதிகம் உள்ள அந்த ரயிலை விடுறானே, எத்தனை பேர் போகிறான்?
அந்த அளவுக்கு காசு கொடுத்து போகிறதுக்கு நம்ம சாதாரண மக்களுக்கு வசதிப்படாது. அதனால் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் என்பது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அதில் வார நாட்களில் சனி ஞாயிறில் வேணால் கொஞ்சம் அதிகமாக போகிறாங்களே தவிர மற்ற நாட்கள்லாம் பாதி கூட ஃபில்லப் ஆகிறதில்ல. இந்த வந்தே பாரத் 54 ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு 25,000 கோடி ரூபா மூலதனம் அப்படியே தண்டமாக வீணாக நஷ்டமாகிட்டு இருக்குது. ஆனால் திரும்ப திரும்ப வந்தே பாரத் ரயில் விட்றேன்னு கடந்த 31ஆம் தேதி கூட ரயில் விட்டுருக்குறானுங்க. இந்த இந்தியாவினுடைய இப்போது மதுரையிலேருந்து பெங்களூருக்கு திருச்சி வழியாக வந்தே பாரத் விட்டுருக்குறான். இந்த மதுரையிலேருந்து திருச்சி வழியாக பெங்களூர் போகிற பாதை இருக்குது பார்த்திங்களா, அது வந்தே பாரத் மாதிரி வேகமான ரயில் ஓடுவதற்கு தகுதியான பாதை அல்ல என்று சொல்லுகிறார்கள். தகுதியான பாதை இல்லைன்னு பொறியியலாளர்களாக சொல்லுகின்ற இந்த கட்டத்தில் தான் வெட்டி பந்தாவுக்கு அந்த ரயிலை விட்டுருக்குறானுங்க. இப்போ திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு ட்ரெயினே கிடையாது. அதுக்கு ஒரு ட்ரெயினில் பகல் நேரத்தில் ராத்திரி நேரத்தில் ஒரு ட்ரெயின் விடுன்னு ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி கவனிக்கிறதே கிடையாது. இப்போ மயிலாடுதுறையிலேருந்து மைசூருக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பிரஸில் நீங்கள் போகணுன்னு சொன்னால் அப்படியே நிற்கிறது கூட இடம் கிடைக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா கூட ரிசர்வேஷன் கிடைக்காது. அப்போ அந்த ரூட்டில் இன்னும் கூடுதலாக ஒரு ரயிலை விட்டாக்க ஜனங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அதை விட்டு வந்தே பாரத் விடுறேன் இந்தியாவுடைய ரயில் போக்குவரத்தை புரட்சிகரமான மாற்றுகிறேன் என்று சொல்லி மோடியினுடைய வரட்டு ஜம்பத்திற்காக, வரட்டு கௌரவத்திற்காக இது நாசப்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்தியாவினுடைய ரயில் பாதை என்பது 110 கிலோமீட்டருக்கு மேலே வேகத்தில் போவதற்கு தகுதியற்ற பாதை என்று சொல்கிறார்கள். அந்த பாதையை மேம்படுத்துறதுக்கு செலவு பண்ணுறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு விழுப்புரத்துலேருந்து தஞ்சாவூர் இரட்டை பாதையாக மாற்றினா போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம், புதிய ரயில்களெல்லாம் விடலாம். அதுக்கு 10 பைசா ஒதுக்க மாட்டேங்கிறான். இப்போ இந்த பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு 1000 ரூபா, ஒரு திட்டத்துக்கு 1000 சொல்லி 4-5 திட்டத்துக்கு 1000 ரூபா ஒதுக்கியிருக்கான். ஏன்னு சொன்னால் அந்த திட்டத்தை உயிரோட வச்சுக்கிறதுக்காக. மற்றபடி தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் ஒதுக்கப்படலை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ரயில்வே ஸ்டேஷனை நான் தரம் உயர்த்துகிறேன், அங்கே பயணிகளுடைய வசதியை அதிகப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை வரைக்கும் நல்லா இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்லாம் இடித்து அங்கேயே இடித்து புதுசாக கட்டடம் கட்டுறேன்னு கட்டடம் கட்டுறது கூட பரவாயில்ல, எல்லா ரயில்வே ஸ்டேஷனுடைய முகப்புலையும் கோபுரம் மாதிரி, கோயில் கோபுரம் மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க. அதான் ரயில் நிலையங்களோட கோயில் மாதிரி இந்துத்துவத்தின் அடையாளமாக இந்துத்துவ கருத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதை போல் ரயில்வே ஸ்டேஷனை மாத்திர ஒரு அயோக்கியத்தனத்தையும் பண்ணுறாங்க. இப்படி மக்களுக்கு பயனுள்ள வகையில் போக்குவரத்தை, அதாவது மலிவான போக்குவரத்தை, பாதுகாப்பான போக்குவரத்தை உத்தரவாதம் செய்வதை விட மோடியினுடைய அகங்காரம், மோடியினுடைய தனிப்பட்ட இந்த வரட்டு கௌரவம், தன்னை பெரிய தலைவராக காட்டிக்கொள்ளுகின்ற இந்த அகங்காரம், இதற்காகத்தான் இந்திய மக்களுடைய பொருளாதாரங்கள் நாசமாக்கப்படுகின்ற பொதுவாகவே ஃபாசிஸ்டுகள் எப்போதுமே தான் தலை சிறந்த தலைவர், தன்னை விட்டால் ஒரு நாட்டை பாதுகாப்பதற்கோ தன்னை நாட்டை முன்னேற்றுவதற்கோ வேறு யாருமே கிடையாது என்கிற திமிர் எல்லா ஃபாசிஸ்டுகளுக்குமே இயற்கையாக உண்டு. அந்த வகையில் இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபாசிச மோடி கும்பல் இந்த நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை எல்லாம் மறுத்து, பேச்சுரிமை, எழுத்துரிமை, தொழிற்சங்க உரிமை, எல்லா உரிமைகளை மறுத்து அடக்குமுறைகளை ஏவுவது, சிறுபான்மை மக்கள் மீது ஈவிரக்கமற்ற முறையில் அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவது, பகிரங்கமாக ஆர்எஸ்எஸ் கும்பல் கொலை செய்வதை ஊக்கப்படுத்துவது, இப்படி ஒரு பக்கம் பண்ணிட்டு இந்திய மக்களுடைய பொருளாதாரத்தையும் நாசம் செய்கிறார்கள். ஆக இப்படி இந்த மோடி கும்பல் இப்போது சிறுபான்மை அரசாக இருந்த போதிலும் கூட அவர்கள் இந்திய பொருளாதாரத்தை நாசம் செய்கின்ற வேலையை தொடர்ந்து செய்கிறார்கள். இந்த கும்பலை ஒட்டுமொத்தமாக துரத்துவதற்கு, அவர்களை அதிகாரத்திலிருந்து துரத்துவதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒன்று திரள வேண்டும். இது என்னன்னு சொன்னால், மோடி கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டமும் எப்படி மக்கள் விரோதமாக இருக்கிறது, எப்படி இந்திய பொருளாதாரத்தை நாசம் செய்கிறது என்பதை ஒவ்வொன்றிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த வந்தே பாரத். நன்றி, வணக்கம்.